கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக உலகம் முழுவதிலும் அன்னையர் தினம் என்று சொல்லி கொண்டாடினதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சிறப்பு தினங்களை இன்றைக்கு உலகத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 2 நாளைக்கு முன்பாக சகோதர பிரதர்ஸ் டே என்று சொல்லி கொண்டாடினதை நாம் பார்க்கிறோம். இன்னும் தந்தையர் தினம், உமன்ஸ் டே, இப்படி பலவிதமான விசேஷித்த தினங்களை உலகம் முழுவதிலும் இன்றைக்கு அனுசரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இப்படிப்பட்ட அன்னையர் தினம், இப்படி ஃபாதர்ஸ் டே, பிரதர்ஸ் டே, இல்லை இப்படி பலவிதமான நாட்களை ஏன் அனுசரிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவைகளை மக்கள் உணர வேண்டும், அதனுடைய மேன்மையை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட விசேஷித்த தினங்களை உலகத்திலே கொண்டாடுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் தாய்மார்கள் தினம் என்பது, அன்னையர் தினம் என்பது மிக 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 முக்கியமான ஒரு மேன்மையான தினமாக இன்றைக்கு நாம் கருத வேண்டிய காலகட்டத்துக்குள்ளாய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்மை உண்டாக்கின தெய்வத்தை நாம் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை நாம் கனம் பண்ண வேண்டும், அவரை நாம் பணிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் அவர்தான் நம்மை தாயின் கருவிலே உருவாக்கி இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வந்து இந்த நாள் வரைக்கும் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து, சொல்லப்போனால் நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காத்து நம்மை இந்த உலகத்திலே ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் வைத்திருக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இல்லைன்னா நீங்கள நானும் இந்த உலகத்தில் இல்லை. அதுக்கு அடுத்தது கடவுள் இந்த பூமியிலே நமக்கு அருமையான பெற்றோர்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். அந்த பெற்றோர் நமக்கு மிக 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 முக்கியமானவர்கள். ஏன்னா கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்திலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது யாருன்னா நம்முடைய பெற்றோராகிய தாய் தந்தையர். ஆனால் இன்றைக்கு உலகம் போகிற போக்கை நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு தாய் தந்தையர் மதிக்கப்படாத, கைவிடப்படுகிற, ஒருவேளை புறக்கணிக்கப்படுகின்ற அவல நிலைமையை இன்றைக்கு தேசத்தில் நாம் அதிகமாய் காண முடிகிறது. அதுவும் உலகத்திலேயே முதியோர்கள் அதிகமாய் கைவிடப்படுகிற ஒரு தேசம். சொல்லப்போனால் உலகத்திலேயே அதிக முதியோர் இல்லங்கள் உள்ள ஒரு தேசம் எதுன்னு கேட்டால் இந்தியா. நம்ம வெட்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அப்படின்னா இன்றைக்கு பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ணுவதற்கு இன்றைக்கு மறந்து விட்டார்கள். தங்கள் பெற்றோருக்கு நன்றி இல்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள் என்பதை இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு அறிவிக்கிறதாய் காணப்படுகிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நானும் ஈசாக் ஐயாவும் ஒரு முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போது அந்த முதியோர் இல்லத்தில் ஒரு அருமையான தாய், நல்ல வசதி படைத்த குடும்பத்திலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். டீச்சர். இன்றைக்கி அவங்களுக்கு பென்ஷன் மட்டும் 50,000 ரூபாய் பென்ஷன் வருது. அவருடைய கணவர் அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸர். அவரும் ரிட்டையர்ட் ஆகி இன்றைக்கு அவருக்கும் பென்ஷன் வருகிறது, இந்த தாயாருக்கும் பென்ஷன் வருகிறது. அவருக்கு 2 பிள்ளைகள், அதை 3 பிள்ளைகள், அதில் 2 ஆண் மகன்கள், ஒரு பெண் மகள். எல்லாரையும் நல்லா படிக்க வச்சு அந்த பிள்ளைகளுக்கு திருமணங்களை செய்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தங்களுடைய ஆஸ்திகளை பிரித்து கொடுத்து நல்ல வீடுகளை கட்டி கொடுத்து பாருங்கள், அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து அந்த பேர பிள்ளைகளையும் அவர்கள் பராமரித்து வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி அந்த தாயை நாங்கள் போய் பார்த்தபோது நானும் ஈசாக் ஐயாவும் மிகவும் துக்கப்பட்டோம். ஏன்னா இன்றைக்கி அந்த தாயை ஆதரிக்கிறதற்கு ஒரு பிள்ளைகளும் முன்வரவில்லை. 3 பிள்ளைங்களுமே அந்த தாயை கைவிட்டு விட்டார்கள். அந்த தாய் இனி இந்த முதிர் வயதில் எனக்கு அடைக்கலம் முதியோர் இல்லம்தான் என்று சொல்லி அந்த முதியோர் இல்லத்திலே அவர்களாகவே வந்து சேர்ந்து விட்டார்கள். பாருங்க, எங்களுக்கு மிகவும் துக்கமாய் காணப்பட்டது. அப்போ நாங்கள் கேட்டோம், ஏமா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க? என்னை ஆதரிக்கிறதுக்கு என் பிள்ளைங்க முன் வரவில்லை, என்னை பராமரிக்கிறதுக்கு என் பிள்ளைகள் முன் வரவில்லை. நான் ஐயா கேட்டுட்டு எங்கள் உள்ளத்தில் மிகப்பெரிய துக்கம். பாருங்க, அந்த தாய் அந்த 3 பிள்ளைங்களையும் எப்படி காப்பாற்றி இருப்பார்கள் இல்லை? எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ சிரமத்தின் மத்தியில் அந்த பிள்ளைகளை அவர்கள் வளர்த்து இருப்பார்கள். எவ்வளோ ஒரு நன்றி கெட்ட தனமாய் இப்படி எத்தனையோ பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை முதிர் வயதிலே கைவிடுகிற அவல நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அப்போ நாங்கள் கேட்டோம், சரி பையனுங்க தான் கைவிட்டாங்க, சரி பொண்ணு ரொம்ப பாசமாக இருப்பாளே, அவள் கூட உங்களை பராமரிக்கலையா அப்படின்னு கேட்டோம். அந்த அம்மா சொன்னாங்க, அவளே சொல்லிட்டாங்கய்யா, நீ போய் எங்கேயாவது போய்விடு என்று சொல்லி. பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு துக்கமான காரியம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ பூமியிலே நன்றாயிருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் சில நேரங்களில் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் கர்த்தரை அறிந்து கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்து சத்தியத்திலே வளர்க்கின்ற, சத்தியத்திலே வளர்ந்து திருச்சபையில் இருக்கின்ற பிள்ளைகள் இப்படி செய்வார்களானால் அந்த பிள்ளைகளுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமானதாக இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, உங்கள் பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நீங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், சொல்லப்போனால் உங்களுடைய சந்ததி தலைமுறை தோறும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாங்கள் அந்த அம்மாவோட கேட்டோம், ஏம்மா உங்கள் பிள்ளைங்க உங்களை இந்த நிலைமைக்கு விட்டுட்டாங்க, என் மருமகள்ங்க சரியில்லைங்கய்யா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பார்க்குறோம், வருகிற மருமகள்கள் தன் தாயை நேசிக்கிற மாதிரி மாமியாரை நேசிப்பது எத்தனையோ குடும்பங்களில் இல்லை. இல்லை, ஒருவேளை மருமகனாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் போகின்ற வீட்டுக்கு அவர்கள் தாய் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், சிலர்லாம் மாமியாரை விரோதி மாதிரி பார்ப்பாங்க பாருங்கள். இல்லை, அப்படியே எலியும் பூனையும் மாதிரி இருப்பாங்க. அப்படி இருந்தால் நீ ஆண்டவர் அறிஞ்சு ஒரு பயணம் கிடையாது. ஏங்க, எல்லாத்த விட முக்கியம் அன்பே பிரதானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவருடைய கட்டளைகளில் எல்லா
கட்டளைகளும் 2 கட்டளையில் ஆண்டவர் அடக்கியிருக்கிறார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நீ என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். 2வது கட்டளைனா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பிறனிடத்திலேயே அப்படி அன்பு கூறணும்னா, உன்னை பெற்றெடுத்த, உன்னை ஈன்றெடுத்த, உன்னை பராமரித்த, உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி உன்னை உருவாக்கி வைத்திருக்கிற உன் தாய் தகப்பனை நீ எவ்வளவாய் கனம் பண்ண வேண்டும், நீ எவ்வளவாய் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை சோதரன் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கு நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பது கிடையாது. அப்படிப்பட்ட சந்ததி ஆசீர்வாதமாய் இருப்பது கிடையாது. ஆகவே தான் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த அன்னையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மாதத்திலே நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஈவு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். ஒருவேளை தாய் தகப்பன் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு போன 2 நாளைக்கு முன்னாடி சகோதரர்கள் தினத்தை உலகம் கொண்டாடினது. ஏன்? சகோதரர்களுடைய மேன்மையை, அந்த அன்பை, அந்த உறவை உலகம் மேன்மையாய் கருத வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சகோதரர்கள் தினத்தை 2 நாளைக்கு முன்னாடி கொண்டாடினார்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில், அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் ஒரு குட்டி பரலோகம் மாதிரி இருக்கும். அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, இல்லை எல்லாரும் அந்த பிள்ளைங்க. ஸோ ஒரே குடும்பத்தில் ஒன்றாய் சமைத்து, ஒன்றாய் சாப்பிட்டு, ஒன்றாய் உறங்கி, இல்லை அவர்கள் ஒருவருடைய சம்பாத்தியத்தை இன்னொருவருக்கு ஷேர் பண்ணி, இல்லை அப்படி கூட்டு குடும்பங்கள் மிக ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. ஆனால் இன்னைக்கு பார்த்தா கல்யாணம் பண்ணி 3 நாள் ஆனவுடனே மனைவி என்ன சொல்கிறா? தனி கொடுத்தனும் போயிடணும். இனி இவரோட நான் அதான் உன்னோட வாழணும்னா நீ தனியாக என்ன பண்ணிடணும்? வந்துடணும். இல்லை உன் தம்பிக்கு ஏன் செய்கிற, உன் அண்ணனுக்கு ஏன் செய்கிற, உன் தங்கச்சிக்கு ஏன் செய்கிற, இல்லை இப்படி பலவிதமான பிரிவினைகளை உண்டாக்கி இன்னைக்கு குடும்பங்களை உடைக்கின்ற பிசாசனுடைய தந்திரத்தை நாம் பார்க்கின்றோம். உன்னை நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிற நாட்கள் கொஞ்ச நாட்கள். அந்த நாட்களில் நாம் பிரதானமாய் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தன் தாயையும் தகப்பனையும், கடவுள் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளையும், இல்லையா நம்முடைய குடும்பத்தாரையும் நாம் மிகவும் அதிகமாய் நேசிக்க நாம் கடமைப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றிலும் அவர் முன்மாதிரியாய் காணப்படுகிறார். அவருடைய தகப்பனார் யோசேப்பு சிறு வயதிலே மரித்து விடுகிறார். ஆனால் அதற்கு பிற்பாடு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன் தகப்பனார் செய்த அதே தச்சு வேலையை செய்து தன்னுடைய குடும்பத்தை அவர் பராமரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில கூட தன் தாய்க்கு ஒரு பராமரிப்பு வேண்டும் என்பதற்காக தனக்கு அருகே நின்ற அந்த யோவானிடத்திலே, இதோ உன் தாய் என்று சொல்லி தன் தாயை யோவானிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக இருக்கின்றார். ஆகவே பிள்ளைகள், உங்கள் பெற்றோரை நீங்கள் ஒரு நாளும் அனாதையாய் விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் அனாதையாக விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களை அனாதையாக என்ன பண்ணிடுவாங்க? விட்டுடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஒரு வயதான தகப்பனார் மரித்து போகிறார். அவருக்கு தனி பிளேட்டு, தனி பாய், அவருக்கு எல்லாமே அவருக்கு தனியாக அந்த வீட்டிலே ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் அவர் இருந்தார். ஒரு நாள் அவர் மரித்து விட்டார். அப்போ மரித்து போனப்போ அவங்க மகன் அவரை அடக்கம் பண்ணுவதற்கான எல்லா ஆயத்த காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த பேர பையன் அவன் ஓடி போய் அவங்க தாத்தா படுத்து தனியாக இருந்த அந்த தட்டு, டம்ளர், அந்த பாய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தானா. எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாவண்ட கொடுத்தானா. அப்பா இதை பத்திரமா வச்சுக்கங்க. அப்பா கேட்டாரான், எதுக்குடா? நீ வயசான நேரத்தில் உனக்கு படுக்கிறதுக்கு பாய், உனக்கு சாப்பிட்றதுக்கே தட்டு, நீ தாத்தாவுக்கு அப்படி தானே கொடுத்த, அதனால் உனக்கு இதை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காக உங்ககிட்ட கொடுத்துருக்குறம்பா, அதனால் இதை பத்திரமா என்ன பண்ணிக்கோ, வச்சுக்க அப்படின்னாராம். ஏன்னா நாம் எதை விதைக்கிறோமோ
அதைத்தான் நாம் என்ன செய்வோம்? அறுப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய தாயையோ தகப்பனையோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையோ நேசிக்க நீங்கள் மறந்து விடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒருவேளை மறுபடியும் தாயின் கருவில் நீங்கள் பிள்ளைகளாய் பிறக்க போறதில்லை. மறுபடியும் உங்கள் தாயின் கருவில் நீங்கள் சகோதர சகோதரிகளாய் பிறக்க போகிறதில்லை. அதனால ஒருவரை ஒருவர் நாம் மிக அதிகமாய் நேசிக்க வேண்டும். கிறிஸ்தவமே என்னன்னா அன்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, அன்பு இல்லாதவன் யாரை பார்க்க முடியாதான்? தேவனை அறியானா. அவன் அன்பு இல்லை அப்படின்னா அவன் கர்த்தருடைய பிள்ளை இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமா, தன் சகோதரிடத்துல ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுது. ஆமா, அதனால உங்களுடைய சகோதரர்களை உங்களுடைய சகோதரிகளை நீங்கள் நேசிக்க கடமைப்பட்டவர்கள். உங்கள் தாயை உங்கள் தகப்பனை நீங்கள் நேசிக்க கடமைப்பட்டவர்கள். ஒருவேளை அழிந்து போகிற பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ உலக ஆஸ்திகளுக்காகவோ உங்களுடைய அன்பை ஒரு நாளும் பிசாசு உடைத்துவிட பிரித்துவிட நீங்கள் இடம் கொடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அன்னையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தாய் தகப்பன், அந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குடும்பம் என்கிற அந்த காரியம் எத்தனை மேன்மையானது என்பதை நாம் உணர்ந்து வாழ நாம் கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த உலகத்துல தாயை போல யாரும் என்ன பண்ண முடியாதான்? தேற்ற முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தாய் உன்னை தேற்றுவது போல நான் என்ன பண்ணுவேன்னு தேற்றுவேன். அப்போ தாயுடைய கடமை என்ன? தன் பிள்ளைகளை என்ன செய்யணுமா? தேற்ற வேண்டும். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா 49:15 வாசிக்கும் பொழுது வாசிங்க. ஏசாயா 49:15. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எந்த தாயும் உண்மையான தாய் தன் பிள்ளைய ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்களா? மறக்கவே மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். எந்த தாயாவது தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பிள்ளைய மறப்பாளோ? இல்லை. ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் ஒன்று என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற காலகட்டம், இன்றைக்கு இருக்கிற இந்த கொடிய உலகம், இன்னைக்கு கடைசி நாட்களில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்களாம்? சுபாபவ அன்பில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்னைக்கு கடைசி நாட்கள் அன்பு என்ன பண்ணுமா? குறைந்து போகும். ஆமா, இன்னைக்கு என்ன குறைஞ்சிருக்கு உலகத்துல? அன்பு குறைந்து போன ஒரு காலம். சொல்லப்போன அன்பை தேடி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. இல்லை, பெற்ற தாயே பிள்ளை கொலை பண்றான், பெற்ற தகப்பனையே பிள்ளை கொலை பண்றான், இல்லை தகப்பனே பிள்ளையை கொலை செய்கிறான், இல்லையா சொத்துக்காக சில நேரத்தில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையே சகோதரர்கள் கொலை செய்கிறான், சகோதரி கொலை செய்கிறான். இப்படி கொடுமையான ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை மத்தியில வாழ்கிற நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதான கட்டளை, நாம் யாவரிடத்திலும், குறிப்பா நம்முடைய பெற்றோரிடத்திலும் நம்முடைய உடன் பிறந்தோரிடத்திலும் நம்முடைய அன்பை ஒரு நாளும் அன்பு கூற நாம் மறந்து விடக்கூடாது. நம்முடைய அன்பு குறைந்து போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, சில நேரத்தில் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ரொம்ப அன்பா இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க வளர்ந்து திருமணமாகி அந்த பிள்ளைங்க உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது சில நேரத்தில் அந்த பண ஆசை,
அந்த பொருள் ஆசை, அந்த உலக ஆசை இவர்களுக்குள் இருக்கிற அன்பை குலைத்து விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்திலே நமக்கு அநேக ஆலோசனைகளை தேவன் நமக்கு கிருபையாய் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க நன்றா இருக்கணும், இந்த பூமியில உங்க வாழ்நாள் நீடித்திருக்கணும் அப்படின்னா உங்கள் தாயையும் தகப்பனையும் எப்பொழுதும் நீங்கள் கனம் பண்ண, அவர்களிடத்தில் அன்பு கூற, அவர்களை ஆதரிக்க, அவர்களுக்கு உதவி செய்ய நீங்கள் மறந்துவிடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவரே நமக்கு தாய்க்கு ஈடாய் தன்னை ஆண்டவர் ஒப்புமைப்படுத்தி இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பனா தாயுடைய ஸ்தானம் எவ்வளவு மேலானதுன்னு யோசித்து பாருங்க. இல்லை, தாய் உன்னை மறந்தாலும் இல்லை, ஸோ ஒரு தாயை போல நான் உன்னை தேற்றுவேன். தாய்க்கு ஈக்குவலா ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். சில பிள்ளைகளுக்கு ஒருவேளை நல்ல தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உலக பிரகாரமான தாய் தகப்பன் ஒருவேளை இந்த பூமியில நீங்கள் இழந்திருந்தாலும் உங்களுக்கு தாயாய், உங்களுக்கு நல்ல தகப்பனாய் என்றென்றைக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த தாயுடைய ஸ்தானம் என்பது மிக மேன்மையான ஒரு ஸ்தானம். நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 26, 27. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 2:19. கவனிங்களா, அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு சொல்லுங்களா, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசித்த இந்த வேத பகுதியிலே சாலமோனாகிய ராஜா, அன்றைக்கு இருந்த ராஜாக்களிலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா யாருன்னா சாலமோன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்ன மாதிரி கனம் உள்ளவன், உன்ன மாதிரி ஞானம் உள்ளவன் இதுவரைக்கும் இந்த உலகத்துல பிறக்கவும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கவும் போகிறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனை மிகவும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனுடைய காலத்துல தங்கம் வெள்ளி இதெல்லாம் கற்களை போல சாலமோன் என்ன பண்ணாராம், குவித்தார். மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவருடைய அரண்மனையை பார்த்தீங்கன்னா எல்லாமே தங்கம். அவர் கட்டின தேவாலயம் முழுவதும் தங்கம். கர்த்தர் அவரை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஸ்தானத்திலே வந்த அந்த சாலமோன் ராஜா இல்லை, ஆரம்பத்தில் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறான். இப்போ அவன் இந்த 2ஆம் அதிகாரத்திலே அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டு சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ சிங்காசனத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையில அவனுடைய தாயாகிய பத்சேபாள் சாலமோனை பார்க்கும்படிக்கு வருகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சாலமோன் யாரு, ராஜா. இப்போ அவனுடைய தாய் அங்க வருகிறாள். அப்போ வரும்போது நம்ம வாசிக்கிறோம், சாலமோன் என்ன பண்ணாராம், எழுந்து பாருங்க என்ன செய்கிறார். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனத்தில் பேசும்படி போனால் அப்பொழுது ராஜா எழுந்திருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தன் தாய் வருகிறாள் என்று சொன்ன உடனே ராஜாவுக்கு முன்பாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எழுந்து நிற்பார்கள். ராஜாவை எல்லாரும் வணங்குவார்கள் இல்லை? ஆனா இந்த ராஜாவாகிய சாலமோனும் தன் தாய் வருகிறாள் என்று அவன் கேள்விப்பட்ட உடனே தன் தாய்க்கு முன்பாக அவன் எழுந்து நின்று தன் தாயை கனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அவளுக்கு எதிர்கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. தன் தாய் வருகிறாள் என்பதை பார்த்த உடனே அவர் எழுந்து நின்றது மாத்திரல்ல, தன் தாய்க்கு என்ன பண்றாராம்? எதிர்கொண்டு வருகிறார். தன் தாயை எவ்வளவாய் கனம் பண்ணுகிறார்ன்றதை நீங்க யோசித்து பாருங்க. இல்ல, இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி இருக்கிறது என்பதையும் நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை, ஒருவேளை நீங்கள் எப்படி உங்கள் பெற்றோருக்கு முன்பாக காணப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அப்ப இங்க பார்க்கிறோம், அவள் தன் தாயை கனம் பண்ணும்படி எழுந்து நின்றது மாத்திரம் இல்ல, தன் தாய்க்கு சாலமோன் என்ன செய்யறாராம்? சிங்காசனத்திலிருந்து எழுந்து தன் தாய்க்கு எதிர்கொண்டு வருகிறார். அம்மா வரட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிடல. இல்ல, சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன், அம்மா வராங்க, அப்பா வராங்க, ஒருவேளை சகோதர சகோதரிகள் வராங்கன்னா அவங்க அங்கே வரும்போதே அவங்க வீட்டில இருந்து ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சு முத்தமிட்டு என்ன பண்ணுவாங்க? வரவேற்பார்கள் அந்த நாட்கள்ல. ஆனா காலங்கள் மாறலாம், ஆனா ஆண்டோடைய வேத சத்தியம் என்ன பண்ணல? மாறவில்லை. இன்றைக்கும் அப்படிதான் இருக்கணும். ஆமா, இங்க சாலமோன் தன் தாயாரை எவ்வளவாய் கனம் பண்ணுகிறார். எழுந்து நின்றார், தன் தாய்க்கு என்ன பண்ணாராம்? எதிர்கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், அவளை வணங்கி. நாங்க நாடே இவரை வணங்குது, ஆனா சாலமோன் யாரை வணங்குறாராம்? தன் தாயாகிய பத்சேபாளை அவர் வணங்குகிறார். அதுக்கப்புறம் தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தது மட்டும் இல்ல, ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் சிங்காசனத்துல உட்காருவேன், நீங்க அங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லல. தன் தாய் தன் வலதுபுறத்தில் உட்காரும்படி தன் தாய்க்காக ஒரு ஆசனத்தை கொண்டு வரும்படி செய்து தன் தாயை தன் வலதுபுறத்தில் அமரச் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி 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 அப்பா. கர்த்தர், ஒருவேளை வேதம் சொல்லுது சாலமோன் இடத்துல கர்த்தர் எப்படி இருந்தாராம்? பிரியமாயிருந்தார். ஏன்? ஒருவேளை அவன் ஆன்மீக காரியத்துல மட்டும் ஆண்டவரை கனம் பண்ணல, தன் தாய்க்கு கொடுக்க வேண்டிய, தன் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க இந்த சரித்திரத்தை நீங்க சாலமோனை குறித்து வாசித்தீங்கன்னா நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். தன் தாயை அவர் எவ்வளவாய் கனம் பண்ணுகிறார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க அப்பா அம்மாவை உதைச்சிட்டு போற பிள்ளைங்க இருக்காங்க. இல்ல, அப்பா அம்மாவை மதிக்காத, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத, அப்பா அம்மாவுக்கு அடங்காத, ஒருவேளை அப்பா அம்மாவை தூசிக்கிற எத்தனையோ பிள்ளைகளை சமுதாயத்திலே நாம் பார்க்கின்றோம். அதெல்லாம் சீர்கெட்ட சந்ததி. நீங்களும் உங்க சந்ததியும் நல்லா இருக்கணும், நீங்க இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க படிச்சிருந்தா மட்டும் போதாது, நல்ல உத்தியோகத்தில் இருந்தா மட்டும் போதாது, ஒருவேளை நீங்க இந்த உலகத்துல மிக உயர்ந்த நிலைமையில இருந்தா மட்டும் போதாது, உங்கள் தாயையும் தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க எவ்வளவு அழகா தன் தாய்க்கு தான் இருக்கிற அதே சிங்காசனத்துக்கு பக்கத்துல தன் தாயும் உட்கார வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு சிங்காசனத்தை என்ன பண்ணாராம்? அங்கே கொண்டு வர சொல்லி அதிலே தன் தாயை அமரச் செய்து, இவர் அதுக்கப்புறம் தான் தன் தாய் வந்த காரியத்தை அவர் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நான் உயர்ந்த நிலைமையில இருக்கேன், அதனால என் அம்மாவை நான் கனம் பண்ண மாட்டேன், அப்படி சாலமோன் இல்லை. இன்னைக்கு இந்த சிங்காசனத்தை நான் உட்கார்ந்து இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் ஆண்டவர். இரண்டாவதாக யாரு? என்னுடைய தாய்.
நீங்கள் பத்சேபாலை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அங்கே அதோனியா தான் ராஜாவாக வேண்டியவன். ஆனால் அந்த சூழ்நிலையை முறியடிக்கும்படி தாவீதினிடத்துல போய் தன் மகன் அதாவது சாலமோனுக்காக பத்சேபால் பரிந்து பேசுகிறாள். என் மகன் தானே ராஜாவான்னு நீ சொன்ன, ஆனா இன்றைக்கு அதோனியா ராஜாவாக தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் சாலமோன் ராஜாவாவதற்கு முன்பாக அந்த தாவீது ராஜாவினிடத்துல போய் தன் மகன் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி சாலமோனுக்காக அவள் கெஞ்சுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அன்னைக்கு அந்த அம்மா கெஞ்சலைன்னா இன்னைக்கு இந்த ஐயா சிங்காசனத்தில் என்ன பண்ணிருக்க முடியாது, உட்கார்ந்திருக்க முடியாது. அவன் உள்ளத்துல எவ்வளவு ஒரு நன்றி, தன் தாயை எவ்வளவாய் அவர் கனம் பண்ணுகிறார். இல்லை, தான் ராஜாவா சிங்காசனத்துல உட்கார்ந்ததா மட்டும் போதாது, என் தாய் என் வலது பக்கத்துல இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நான் உயர்ந்திருக்கேன், இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கேன், என்னை எல்லாரும் வணங்குகிறார்கள், இந்த தேசத்தை ஆளுகிற ராஜாவா நான் இருக்கேன்னு சொன்னா அதுக்கு என் ஆண்டவர் காரணம், இரண்டாவதா என் தாய் தான் காரணம் என்பதை அவன் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தன் தாய்க்கு தன் அருகிலேயே சிங்காசனத்தை போடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி 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 அப்பா. இல்லை, அதனால நம்ம எப்போதும் மறந்துடக்கூடாது, நாம உயர்ந்திருக்கிறோம், நம்ம வாழ்ந்திருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கோம். நம்ம இந்த சமுதாயத்தில் ஒருவேளை நம்ம அப்பா அம்மா விட நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்ம அப்பா அம்மா சம்பாதிச்சதை விட நாம் நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம அப்பா அம்மா இருந்ததை விட நாம் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறோம். ஒருவேளை அவங்களுக்கு இல்லாத எத்தனையோ மேன்மைகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், இதுக்கு எல்லாம் காரணம் ஆண்டவர், ரெண்டாவது நம்முடைய பெற்றோர். அதை ஒரு நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமா, பெற்றோர்னா அப்பா அம்மா மட்டும் இல்லை. ஒருவேளை நீ மருமகளா போனா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாமனார் மாமியார் யார் தான்? உன்னுடைய பெற்றோர். உன் கணவனுடைய பெற்றோர் தான் உன்னுடைய பெற்றோர், உன் மனைவியுடைய பெற்றோர் தான் உன்னுடைய பெற்றோர். அதனால அவங்க ரெண்டு பேரையும் ஈக்குவலா பார்க்கணும், அவங்க ரெண்டு பேரையும் சமமாய் நாம் கனம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாலமோனுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தை சாலமோனிடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அதனாலதான் சில வேதத்துல நம்ம வாசிக்கும் போது சிலரெல்லாம் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிச்சிருப்பார். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி சில நல்ல காரியங்கள் அவர்களிடத்துல இருந்தபடினாலே, நல்ல குணாதிசயங்கள் அவர்களிடத்துல இருந்தபடினால தான் தேவன் அவர்களை மிக மேன்மையாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அன்னைக்கு பத்சேபால் தாவீது ராஜாவிடத்துல போய் தன் மகன் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி அவள் பேசாம போயிருந்தா அதோனியா தான் என்ன இருந்திருப்பான், ராஜாவா இருந்திருப்பான். ஆனால் இன்னைக்கு சாலமோன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் அவனுடைய தாய் என்பதை அவன் மறவாதவனாய் தன்னுடைய தாயை சோதரம் பாருங்க அவன் கனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கணும். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க, நான் நல்லா சாப்பிட்டா போதும், நான் நல்லா உடுத்தினா போதும், நான் நல்லா காரில் போனால் போதும், நான் பெரிய பங்களாவில் இருந்தால் போதும், நான் நல்லா வசதியாக வாழ்ந்தால் போதும், என் அப்பா அம்மா எப்படியாவது போட்டோம், என் சகோதரன் சகோதரி எப்படியாவது போட்டோம், அப்படி அன்பில்லாத நன்றி கெட்ட இந்த சமுதாயத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்ம ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் முன்மாதிரியாய் காணப்படுகிறார். வேதத்தில் நம்முடைய தாயையும் தகப்பனையும் நம்ம எப்படி கனம் பண்ணணும்னு ஆண்டவர் நமக்கு மிக அழகாய் எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தருடைய புத்தகத்தை பார்க்குறோம். எஸ்தர் ஒரு அனாதை, அவனுடைய அண்ணன் தான் எடுத்து என்ன பண்ணுறாரு, வளர்க்கிறார். இல்லை, அவரோ அந்த அரண்மனையில் வாசல் காக்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஆனால் எந்த நாட்டில் அடிமையாய் எஸ்தர் வளர்க்கப்பட்டாலோ அதே நாட்டில் இப்போ என்னவாயிட்டா, 127 நாடுகளுக்கு மகாராணியாய் எஸ்தர் உயர்த்தப்பட்டாள். கவனிங்க, நமக்கு தெரியும் அது அவள் உயர்த்தப்பட்ட பிற்பாடு தான் உயர்த்தப்பட்டா போதும் அப்படின்னு இல்லை, ராஜாவிடத்துல மொர்தகாயை குறித்து பேசி பாருங்க, ஆமான் இருந்த அந்த ஸ்தானத்துல மொர்தகாயை கொண்டு வந்தது யார் தெரியுமா? எஸ்தர். அல்லேலூயா. ஏன்னா அவளுக்கு தெரியும், என் அண்ணன் அப்பா ஸ்தானத்துல இருந்து
என்னை காப்பாற்றாமல் போயிருந்தா இன்னைக்கு நான் ராஜாத்தியா இந்த 127 நாட்டுக்கு நான் வந்திருக்கவே முடியாது. அவ எத்தனை நன்றி நிறைந்த உள்ளம். அதனால தான் ராணி ஆயிட்டேன், நான் 127 நாட்டுக்கு மகாராணியா இருக்கேன், நான் நல்லா சுகபோகமா வாழறேன், அது போதும் என்று சொல்லி அவள் இருந்து விடவில்லை. என்னை வளர்த்த, என்னை ஆளாக்கினேன், இன்னைக்கு நான் ராஜாத்தியாய் வருவதற்கு இந்த ஸ்தானத்தை எனக்கு உண்டாக்கி கொடுத்த என் ஆண்டவருக்கும் நான் நன்றியா இருக்கணும், என்னை வளர்த்த என் அண்ணனுக்கும் நான் நன்றியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க சோதரம். அந்த தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல யாரை கொண்டு வந்தா? தன்னுடைய சகோதரனாகிய மொர்தகாயை அவள் கொண்டு வந்தாள். அல்லேலூயா! கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 நன்றி. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. அல்லேலூயா! அதனால நம்ம சாலமோனை பார்க்குறோம், இங்கே எஸ்தரை பார்க்குறோம் இல்லையா? இந்த எஸ்தர் எவ்வளோ தன்னுடைய அண்ணன் தன்னை வளர்த்து ஆளாக்கின அந்த மொர்தகாய்க்கு, ஏன்னா அவளுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, சின்ன வயசுல 2 பேரும் மரிச்சிட்டாங்க. ஆனால் எஸ்தரை அந்த மொர்தகாய் மிகவும் அழகாய் உருவாக்குகிறதை நாம் பார்க்கின்றோம் இல்லையா? மிக அழகாய் அவளுக்கு கற்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா எஸ்தர் புத்தகம் உங்களுக்கு தெரியும், அதனால நான் எல்லாத்தையும் விளக்கலை. அன்னைக்கு அவ சின்ன பிள்ளையா இருந்தப்போ தன் அண்ணன் மொர்தகாய் என்ன சொன்னாரோ அவ எல்லாவற்றுக்கும் அவள் அப்படியே கீழ்ப்படுகிறதை பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தர் உங்களெல்லாம் உயர்த்தணும்னா உங்க பெற்றோருக்கு எல்லாத்திலையும் என்ன பண்ணணும்? பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கணும். ஆமா, ஒருவேளை எஸ்தர் நினைச்சிருந்தா ரொம்ப அழகானவ, ஏன்னா 127 நாடுகள் இருக்கிற அழகிகளெல்லாம் ஒன்று சேர்க்கும் போது அதில் செலக்ட் ஆனவ யாருங்க? எஸ்தர். அப்போ எவ்வளோ அழகாக இருந்திருப்பா யோசித்து பாருங்க. ஒருவேளை அவன் நினைச்சிருந்தா அவளை மாதிரி அழகுள்ளவன் எத்தனையோ ஆண்கள் இல்லையா, எத்தனையோ வாலிபர்கள் அந்த தேசத்தில் இருந்திருப்பாங்க. யாரையாவது லவ் பண்ணி யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கின்னு அவள் போனோன்னு போயிருந்தா அவள் ராஜாவா வந்திருக்கவே முடியாது. அவள் வாழ்க்கை என்னவா இருக்கும்? பரிதாபமாக முடிஞ்சிருக்கும் இல்லை? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்க்குறோம், பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. சில நேரத்தில் தன் தாய் தகப்பன் சொல்லுகிற மணமகனை மணமகளை திருமணம் செய்வது கிடையாது. எனக்கு இவ தான் பிரியமா இருக்கிறான், எனக்கு இவன் தான் பிரியமா இருக்கிறான்றே இன்னைக்கு காதல் என்கிற அந்த போதைக்குள்ளாக, அந்த மாயைக்குள்ளாக பிள்ளைகள் சிக்கி தங்கள் வாழ்க்கையை பாழாக்கி விடுகிற அபாயகரமான ஒரு சூழல் நம்முடைய தேசத்தில் நிலவி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் இந்த மாதிரி தவறான வழிகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? போய்விடவே கூடாது. ஆமாம் இல்லையா? சில நேரத்தில் சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் அவனை கல்யாணம் பண்ணலன்னா அவன் செத்து போயிடுவான். நான் பாஸ்டர் சாவட்டும், நான் தான் சொல்லுவேன், அப்படிப்பட்டவன் இருக்கிறத விட அவன் செத்து தொலைஞ்சான்னா நல்லது. ஆமாம்,
சில நேரங்களில் அப்படி பெண் பிள்ளைங்க ஒருவேளை ஆண் பிள்ளைங்க நம்பி தங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டு கடைசியாக வாழ்க்கையை தொலைச்சி நடுத்தெருவில் நிற்கிற அவல நிலைமையை நம்ம பார்க்குறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் அந்த மாதிரி பாவமான காரியங்களுக்கு உங்களை என்ன பண்ணக்கூடாது, அர்ப்பணிக்கவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ள எப்படிப்பட்டதான், கனம் உள்ளதாம். விவாக மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாக என்று வேதத்தில் நம் ஆண்டவர் எழுதி கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பெண்ணோ நீங்கள் பேசி பழகி ஒருவேளை திருமணத்துக்கு நீங்கள் போவீர்களானால் அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. ஏன்னா விவாகம் வந்து எப்படி படக்கூடாதான், தீட்டுப்படக்கூடாது. திருமணம் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு வாலிபனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாலிப பெண்ணாக இருந்தாலும் சரி, உன் இஷ்டத்துக்கு தவறான வழியில் மனம் போன போக்கில் போனீன்னா உன் வாழ்க்கை பாழாகிவிடும். பின்னாடி உட்காந்து அழுவேன், அப்புறம் அழுது பிரயோஜனமே கிடையாது. அதனால் உன் பெற்றோருக்கு தெரியும் உன்னை யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும், உனக்கு எந்த மாப்பிள்ளை இருந்தால் நல்லா இருக்கும், எந்த மணப்பெண் இருந்தால் நல்லா இருக்கும், அது உன் பெற்றோருக்கு தெரியும். அதனால் அன்னைக்கு சிம்சோன் சொன்னான், எனக்கு இவ தான் என் கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறா, அதனால் இவளை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு போனான். கடைசியாக ஒரு நாள் அவன் கண்ணையே இழந்து போனான், குருடாக்கப்பட்டான். இல்லை, அதனால் சில நேரத்தில் வாலிப வயதில் அந்த ஏஜ் இல்லையா, இப்போ பிள்ளைங்க வழி தவறி போகிறதற்கு அவர்களை தூண்டும். ஆனால் கர்த்தருடைய குடும்பங்களில் பிறந்திருக்கிற பிள்ளைங்க உங்கள் வாலிபத்தை நீங்கள் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், திருச்சபைகளில் அந்த மாதிரி இந்த காதல் கல்யாணங்களுக்கெல்லாம் இடமே இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவனுடைய பரிசுத்த சந்ததி. ஆகவே நம்ம இங்கே பார்க்குறோம், ஸோ எஸ்தர் தான் ராஜா 127 நாட்டுக்கு ராணி ஆயிட்டேன், என்னை வளர்த்த அண்ணன் வாட்ச்மேனாகவே இருக்கட்டும், என் ஸ்தானத்தில் அவர் வந்துட்டா என்னை கனம் பண்ண மாட்டாரு அப்படிலாம் யோசிக்கல. நான் ராணி ஆனதுக்கு இன்னைக்கு 127 நாட்டை நான் ஆள்றதுக்கு காரணம் என் அண்ணனாகிய மொர்தகாய். ஆகவே நான் இருக்கிற அதே ஸ்தானத்தில் என் அண்ணனும் இருக்கணும்னு சொல்லி அந்த ஸ்தானத்தை உருவாக்கி கொடுத்தவள் யார் தெரியுமா? எஸ்தர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எஸ்தர் புத்தகத்தை வாசித்தீங்கன்னா ராஜாவுடைய அரண்மனையில் மொர்தகாயை விட பெரியவன் ஒருவனுமே இல்லை. நீங்கள் 9ஆம் அதிகாரம், எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களா. மொர்தகாய் ராஜாவின் அரண்மனையில் எப்படி இருந்தாரா? பெரியவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஏங்க, ஹலோ கவனிங்க, ஏன் முதல்ல அவன் சின்னவனா இருந்தான்? எங்க இருந்தான்? அரண்மனை வாசல் காக்கிற வாசல் காவலாளர். ஒருவேளை எஸ்தர் இப்போ அப்பா அம்மா செத்துட்டாங்க, இவ அனாதை. ஒருவேளை அவருடைய அண்ணன் மொர்தகாய், அவளை ஏன் நான் வளர்க்கணும், அவளுக்கு நான் ஏன் செய்யணும், அவளுக்கு ஏன் நான் நன்மை பண்ணணும், அவள் எப்படியாவது போட்டோம் அப்படின்னு சொல்லி மொர்தகாய் விட்டு இருந்திருப்பார். ஆனால் மொர்தகாயும் என்னவதான் இருந்திருப்பாரு? வாட்ச்மேனாக தான் இருந்திருப்பார். ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அக்சாலை என்ன பண்ணாரா? வளர்த்தார். மொர்தகாயுடைய சித்தப்பா மகள் தான் யாரு? எஸ்தர். எங்க சித்தப்பா செத்து போயிட்டாரு, அவ அனாதையா கிடக்கட்டும், அவ பிச்சை எடுக்கட்டும் அப்படின்னு விடலை. அந்த அன்பு பாருங்க, அந்த பாசம், அந்த உறவு இல்லையா? ஸோ மொர்தகாய் தன்னுடைய சிறிய தகப்பன் குமாரத்தி சித்தப்பாவுடைய பெண்ணாகிய அந்த எஸ்தரை தாம் பிள்ளைய போல எடுத்து வளர்க்கின்றார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு என்ன பண்ணாத, செய்யாமல் இராதே. ஏன்னா நன்மை செய்கிறவர்களுக்கு தேவன் கனத்தையும் மேன்மை என்ன பண்ணுவாராம்? கொடுப்பார். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, மொர்தகாய் எஸ்தரை எடுத்து வளர்க்காம போயிருந்தா மொர்தகாய் கடைசி வரைக்கும் அரண்மனையின் வாசல் காவலனா தான் இருந்திருப்பான். ஆனால் எஸ்தருக்கு அவன் நன்மை செய்யக்கூடிய திராணி இருந்தது. அவன் நன்மை செய்கிறான், அவன் வளர்க்குறான், அவளை உருவாக்குறான். பாருங்க, அவள் ராஜாத்தி ஆவதற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் மொர்தகாயுடைய ஒத்தாசையை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இவ தன் சகோதரிக்கு நன்மை செய்த ஆண்டவர் பார்த்தாரு,
ஏற்ற வேலை வந்தது. எஸ்தரையும் உயர்த்தினார், மொர்தகாயும் உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவ மட்டும் 127 நாட்டுக்கு ராணி அல்ல, தன் சகோதரனாகிய தன் அண்ணனாகிய மொர்தகாயும் இப்ப யார்தான் 127 நாட்டுக்கும் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் ஆளுகை செய்யும்படி எஸ்தர் மூலமாக அவன் நன்மை பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி 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 நன்றி. இல்லை, நீங்கள் கூட வாழ்ந்திருக்கும் போது உங்களை வளர்த்தவங்களே, உங்களை உருவாக்கினங்களே, உங்களோட உடன் பிறந்தவங்களே, நீங்கள் வளருவதற்கு, நீங்கள் உயருவதற்கு பலரை கர்த்தர் கருவியாய் பயன்படுத்தி இருப்பார். ஆமாம், உங்கள் உடன் பிறந்தவங்க மட்டும் இல்லை, சில நேரத்தில் உங்களுடைய உற்றார் உறவினர், ஏன் திருச்சபை மக்கள், ஏன் உங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோராகிய திருச்சபை போதகர், திருச்சபை குடும்பங்கள் உங்களுக்கு சோதர எல்லா விதத்திலும் ஆதரவாய் இருந்திருப்பார்கள். நீங்கள் வளருவதற்கு, நீங்கள் உயருவதற்கு, இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் வருவதற்கு தேவன் உங்களுக்கு அநேகரை பயன்படுத்தியிருப்பார். சொல்லப்போனால் அநேகர் நீங்கள் ஏறி போவதற்கு உங்களுக்கு ஏணிப்படிகளாக இருந்திருப்பார்கள். அங்கே போயிட்டு அவங்களெல்லாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. எஸ்தர் இடத்துல அந்த கேரக்டர் நம்ம பார்க்குறோம். எனக்கு ரொம்ப நிறைய காரியங்கள் சொல்லலாம். எஸ்தர் மொர்தகாய் இடத்துல வளர்ந்த போது எப்படி மொர்தகாய்க்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாலோ அதே போல் 127 நாட்டுக்கு ராணி ஆனதுக்கப்புறம் மொர்தகாய்க்கு அப்படியே கீழ்ப்படிந்தாலாம். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. எங்க முன்ன அனாதை, வேற வழி இல்லை, அண்ணன் சொல்றதை கேட்டு தான் ஆகணும். ஆனால் இப்போ இவ யாரு? மகாராணி. ஆனால் இப்போவும் என் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை நான் என்ன பண்ண மாட்டேன், மீற மாட்டேன். அன்னைக்கு நான் அனாதையாக இருந்தப்போ என் அண்ணனுடைய சொல் கேட்டு நடந்தது போல இப்போ 127 நாட்டுக்கு நான் ராணியான பிற்பாடும் என் அண்ணனுடைய சொற்படி தான் நான் நடப்பேன் என்று சொல்லி தன் அண்ணனை அவள் கனம் பண்ணினாள். அதனால தான் அவள் 127 நாட்டுக்கு மகாராணியாய் உயர்த்தப்பட்டாள். அல்லேலூயா. உங்களுக்கு எப்போதும் அந்த நன்றி உள்ள இருதயம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், ஒருவேளை வருங்காலத்தில் கர்த்தர் உங்களை மிகப்பெரிய இந்த சமுதாயத்தில் ஒருவேளை நம்ம தேசத்தையே ஆளக்கூடிய பிரதமராக கூட கர்த்தர் உங்களை உயர்த்தலாம். அல்லேலூயா. ஆமாம், பிரதிபா பாட்டில் மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற அநேக சகோதரிங்க ஒருவேளை நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட தேவனால் என்ன பண்ணலாம், உயர்த்தப்படலாம். ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம சபையிலிருந்து கூட ஜனாதிபதி வருவாங்க, நம்ம சபையிலிருந்து கூட பிரதமர் வருவாங்க, நம்ம சபையில கூட மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் வருவாங்க, கவர்னர்கள் வருவாங்க. ஏன் இந்த தேசத்தை ஆளக்கூடிய உயர் அதிகாரிகளாய் நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளை தேவன் உயர்த்துவார். ஆனால் எந்த நிலைமையில நீங்கள் உயர்த்தப்பட்டாலும் உங்கள் பெற்றோரை நீங்கள் மறந்து விடவே கூடாது, உங்களை வளர்த்தவர்களை நீங்கள் மறந்து விடவே கூடாது, உங்கள் உடன் பிறந்தவர்களை, நீங்கள் இன்றைக்கு உயர்ந்திருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளை, திருச்சபையை நீங்கள் மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கைதட்டி நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 அப்பா. இல்லை, நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், நம்மளாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தப்போ நம்ம அப்பா அம்மா நல்லா ட்ரெஸ் போட மாட்டாங்க, ஆனால் நமக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஒருவேளை அவங்க ஷூ கூட போட்டுருக்க மாட்டாங்க, ஆனால் நமக்கு நல்ல ஷூ வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. ஒருவேளை அவங்க பைக் ஓட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் நமக்கு நல்ல பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்து நல்ல வாகனத்தை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. ஒருவேளை இந்த சமுதாயத்தில் நான் பார்க்குறேன், பிள்ளைங்க வளர்ந்து பெரியவர்களானதுக்கப்புறம் சில நேரத்தில் அவங்க நல்லா உயர்ந்திருப்பாங்க, ஆனால் தன்னுடைய பெற்றோர் இன்னும் அந்த பழைய நிலைமையிலேயே, அந்த தாழ்ந்த நிலைமையிலேயே இல்லையா இருக்கிறத சில பிள்ளைங்க கண்டுகொள்வதே கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லணும், நான் உடுத்துறதை விட எங்கள் அப்பா அம்மா நல்லா உடுத்தணும். அல்லேலூயா. நாங்கள் சாப்பிட்றத விட எங்கள் அப்பா அம்மா நல்லா சாப்பிடணும். அல்லேலூயா. நாங்கள் இருக்கிறத விட என்னை வளர்த்தவங்க, என்னை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர்கள் நலனிலே நீங்கள் அக்கறையுள்ளவர்களாய் அவர்களுக்கு நன்மை செய்ய நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதான் நீங்க நன்றி உள்ளவங்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, என் பிள்ளை இந்த உயர்ந்த நிலைமையில வந்தோம், இன்னும் எவ்வளவு நன்றி உள்ளவளா இருக்கிறா அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை, உங்க சந்ததியை, உங்க தலைமுறையை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை விட உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததி தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அது காரணம் நீங்க நன்றி உள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல தாயே என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய காரியம் இருக்கு. வேதம் சொல்லுது, 23 நீதிமொழிகள் 23:22 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை என்ன பண்ணாத, அசட்டை பண்ணாதே. இல்லை, இது யார் எழுதுறாரு? யார் எழுதுறாரு? சாலமோன். ஏன்னா அவர் அதை செஞ்சார். தன் தாயையும் தகப்பனையும் அவர் என்ன பண்ணாரு? கணம் பண்ணினார். அதனால் அவர் சொல்றாரு, நான் ஆசீர்வாதமா, நான் மகாராஜாவா சிங்காசனத்தில் உட்கார்ந்ததுக்கு காரணம் என் தகப்பனுக்கு நான் என்ன பண்ணேன்? செவி கொடுத்தேன். அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. உன்னை பெற்ற தகப்பனுக்கு என்ன பண்ணு? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. அல்லேலூயா. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை என்ன பண்ணாத? அசட்டை பண்ணாத. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஏ கேவா கேள்வி சும்மா கத்தி கிடக்காத, எப்போதான் செத்து தொலைவே தெரில. இல்லை, சில குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம். இல்லை, ஆனால் இங்கே சாலமோன் சொல்கிறாரு, உன் தகப்பனுக்கு என்ன, உன்னை பெற்ற தகப்பனு, அது தகப்பன் கூட சொல்ல அழகாக சொல்ல, உன்னை பெற்ற தகப்பனுக்கு என்ன பண்ணு? செவி கொடு. ஏன்னா உன்னை உருவாக்கினவர் அவர். இல்லை, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை என்ன பண்ணாத? அசட்டை பண்ணாத. தாயை என்ன பண்ணமா? அசட்டை பண்ண. சிலதான் சொல்ல, கேள்வி எப்போதான் சாவ போறையே தெரில. நாளைக்கு உன் பிள்ளை உன்னை பார்த்து அப்படியே சொல்லும், நீ எப்போதான் சாவ போறையே தெரில. இல்லை, அதனால் இங்கே பார்க்குறோம் நம்ம எவ்வளவாய் கனம் பண்ண வேண்டும். இல்லை, தகப்பனுக்கு என்ன பண்ணமா? செவி கொடுக்கணும். தாயை என்ன பண்ணக்கூடாதான்? அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 22:7. நீதிமொழிகள் 22:7 17 வாசிங்க. அற்பமா எண்ணக்கூடாதுன்னு வரும் பாருங்க. அதே போல நீதிமொழிகள் 15:20 வாசிங்க. பாருங்க, ஞானமுள்ள மகன் இங்க சொல்றாரு. சாலமோன் ஞானமுள்ள மகன். அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை என்ன பண்ணுவானா? என்ன பண்ணுவானா? சந்தோஷப்படுத்துவான். ஆமா, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒரு நாளும் உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் உங்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படவே கூடாது. இவளை ஏன் தான் பெத்தனோ தெரியலையே, இவளை பெத்ததை விட ஒரு கல்லை பெத்திருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை, சொல்கிறேன், கவனி, இங்கே கவனிங்க, விளையாடக்கூடாது. இது சர்ச்சு. பிள்ளைங்கள்லாம் கொஞ்சிறது வீட்டில் போய் கொஞ்சணும். இங்கே தேவனுடைய சத்தியத்தை கவனிக்கணும். இப்போ இங்கே பார்க்குறோம், ஞானமுள்ள மகன் யாரை சந்தோஷப்படுத்துவானா? தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துவானா. உங்க பெற்றோர் உங்க நிமித்தம் சந்தோஷம் அடையணும். என் பிள்ளை இவ்வளோ பெரிய ஆளா இருந்தோம், இன்னும் என்னை கவனிக்கிறா, எனக்கு வேண்டியதை செய்கிறா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா, என்னை பராமரிக்கிறா. நான் என் பிள்ளையை பார்த்ததை விட என் பிள்ளை என்னை நன்றாய் கவனித்துக் கொள்ளுகிறாள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை சில நேரங்களில் நான் பெற்றோர்களை பார்த்துருக்கேன், அவங்க சொல்ல மாட்டாங்க. பிள்ளைங்க செய்கிற கொடுமையை சில நேரத்தில் வெளியே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோதான் பிள்ளைங்க தன் தாயை தகப்பனை ஒருவேளை அசட்டை பண்ணினாலும், அவங்கள பராமரிக்காமல் போனாலும், அவங்களுக்கு ஒருவேளை நன்மை செய்யாமல் போனாலும், ஆனால் தாயுடைய உள்ளமும் தகப்பனுடைய உள்ளமும் பிள்ளைக்காக கடைசி வரைக்கும் ஏங்குகிறத, அவங்க நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாய் தகப்பனுடைய உள்ளம் துடிக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன். எத்தனையோ வயதான தாயை கூட பாருங்க,
புள்ள ஒன்றுமே செய்ய மாட்டான், ஆனால் என் புள்ள நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்வாங்க. இவ்வளோ துரோகம் பண்ணிட்டானம்மா, பரவாயில்ல ஐயா, அவன் நல்லா இருந்தா போதும் அப்படின்வாங்க. இங்க சொல்றாரு, ஞானமுள்ள பிள்ளை தன் தகப்பனை என்ன பண்ணுவானா, கனம் பண்ணுவான், சந்தோஷப்படுத்துவான். இல்லை, ஞானமுள்ள நீங்களாம் என்ன பிள்ளைங்க? பக்கத்தில் இருக்கல பார்த்து சொல்லுங்க, ஞானமுள்ள பிள்ளை யாருங்கன்னு சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா உங்களை பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஞானமுள்ள மகன் அப்படி இல்லைன்னா, உங்க அப்பா அம்மா உங்களை பார்த்து சந்தோஷப்படலன்னா நீ என்ன புள்ளன்னு அர்த்தம்? என்ன புள்ள? முட்டாள். நிறைய இருக்கு அது வார்த்தை, நான் உங்களை திட்ட விரும்பலை, இல்லை, உங்களுக்கு தெரியும். அப்போ ஞானமுள்ள பிள்ளைகள் தன் பெற்றோரை என்ன பண்ணுமா, சந்தோஷப்படுத்தணும். ஆமாம், சாகிற வரைக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், உங்கள் பெற்றோர் ஒரு நாளும் உங்களை குறித்து துக்கப்படவே கூடாது. ஃபஸ்ட்டாக மாமியாரும் உனக்கு தாய் தான், அவங்க ஒரு நாளும் உன்னை குறித்து என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படவே கூடாது. இன்றைக்கி உங்கள் கணவனை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இன்றைக்கி உனக்கு புருஷனாக கொடுத்துருக்காங்களே, சும்மா வந்துடுச்சா? அதுக்கு அவங்க எவ்வளோ விலைக்கரையும் செலுத்தியிருப்பாங்க, யோசிச்சுப்பார். ஒருவேளை மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், ஒருவேளை மனைவியுடைய பெற்றோர் இல்லை புருஷன் என்ன பண்ணோம், இன்றைக்கி உன் மனைவியை வளர்த்து அவங்கள படிக்க வச்சு அவங்கள ஆளாக்கி அவங்கள சீராட்டி பாலூட்டி இல்லை ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் எத்தனை கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து உருவாக்கி இன்றைக்கி உனக்கு மனைவியாக கொடுத்துருக்காங்களே. உன் மாமியார் இல்லாமல் உங்கள் மாமனார் இல்லாத உன் மனைவி வந்துட்டாளா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி கெட்ட பிள்ளைங்களா இருக்கக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் நன்றியுள்ள பிள்ளைங்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் உங்களை சாலமோனா உயர்த்த முடியும். அப்போ தான் உங்களை கர்த்தர் மொர்தெகாயாய் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் உங்களை எஸ்தர மாதிரி தேசத்தை ஆளக்கூடிய மகாராணியா கர்த்தர் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு செவி கொடுக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு போன ஆண்டவர் சொல்வார், ஒரு ஆசீர்வாதமும் உனக்கு வராது. ஆமாம், அவங்க உன்னை வாழ்த்தணும், அவங்க உன் நிமித்த சந்தோஷப்படணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே பார்க்குறோம், மிக அருமையாய் அங்கே சொல்கிறாரு, ஞானமுள்ள மகன் தகப்பனை என்ன பண்ணுறான்னா சந்தோஷப்படுத்துகிறான். அப்புறம் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு, மதியற்ற மனுஷனும் தன் தாயை என்ன பண்றானா அலட்சியம் பண்ணுகிறானா. ஆமா, அவன் புத்தி இல்லாதவன்றார், அவன் மூடம் அப்படின்றார். தன் தாயை சிலர்லாம் இன்னைக்கும் பார்க்குறேன், அப்பா அம்மாவை பேரிட்டு கூப்பிடுவாங்க. இல்லை, அந்த பிள்ளைங்கள்லாம் சுட்டு போனோன்னு சொல்லுவேன் நான். அப்பா அம்மாவை என்ன பண்ணக்கூடாது, ஆமாம், கேட்டால் செய்யலாம். நான் ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன், அந்த பிள்ளைங்க அப்படி தான் அப்பாவை பேரிட்டு கூப்பிடுங்க, எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. இல்லை இல்லையா? அந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா பேரிட்டு என்ன பண்ணக்கூடாது, கூப்பிட கூடாது. அப்பா அம்மாவை நீங்கள் எப்போதும் கனம் பண்ணும். அப்படின்னா நீ தாய் தகப்பனை அலட்சியம் பண்ணுறன்னு அர்த்தம். தாய் தகப்பனை நீ மதிக்கலன்னு அர்த்தம். ஆமாம், தாய் தகப்பனை நீ கனவீனம் பண்ணுறன்னு அர்த்தம். அழகா இன்னைக்கு, அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்பா அம்மாவா அப்பா அம்மான்னு கூட கொடுத்த மாம் என்னென்னவோ மாறிப்போச்சு. எவ்வளோ அழகாக தமிழில் அப்பா அம்மா, எவ்வளோ அழகான வார்த்தை. ஆங்கிலத்தில் ஃபாதர் மதர், எவ்வளோ அழகான வார்த்தை. ஆனால் இவங்க என்னென்னவோ ஆயிடுச்சு. அதுவும் சில குடும்பத்தில் அம்மாவுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கும், அப்பாவுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கும். என்ன ஸோ இதெல்லாம் என்னது, அலட்சியம் பண்ணுதல். அப்படின்னா நீ மதியற்ற மனுஷன், நீ மதியற்ற மனுஷி. ஆகவே நம்ம பார்க்குறோம், நாம் அப்படி இருக்கவே கூடாது. 28-24 வாசிங்க, நீதிமொழிகள் 28-24. நீதிமொழிகள் 19-26 வாசிங்க. ஹலோ, கவனிங்க. தன் தாயையும் தகப்பனையும் கொள்ளையடித்து அவர்களை துரத்தி விடுகிறவன் லச்சை உண்டாக்குகிற மகனா, அவன் சபிக்கப்பட்டவன்றார். சில நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் என்ன பாஸ்டர் எங்கள் தாய் தகப்பனை கொள்ளை அடித்தோம், இல்லை
ஒருவேளை யோசித்து பாருங்க, உங்களுக்காக அவங்க எல்லாத்தையும் விற்று, இல்லை தன்னையே தியாகம் பண்ணி, தான் சாப்பிடல, தான் உடுத்தலை, தான் நல்லா வாழலை இல்லையா, தான் சுகபோகமாக இல்லை, ஆனால் தன் தாய்க்காக தன் தகப்பன் இல்லையா சில நேரத்தில் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று, இல்லை நான் போன வாரம் சொன்னல அந்த தாயாரை நாங்கள் பார்த்தப்ப துக்கப்பட்டோம். அவங்க சொன்னாங்க, என் 3 பிள்ளைங்களுக்கு நல்ல வீடு கொடுத்துருக்கேன் பாஸ்டர், அல்லேலூயா, நல்லா படிக்க வச்சு பட்டதாரியாக உருவாக்கி இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் செலவில் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணேன், கல்யாணம் பண்ணி வச்சேன். எனக்கு இருந்த ஆஸ்தியெல்லாம் என் 3 பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு நான் எதையுமே வச்சுக்கல. ஆனால் இன்னைக்கு எனக்கு உட்கார கூட என்ன இல்லை, ஒரு வீடை என் பிள்ளைங்க, அதுவும் நான் கட்டின வீடு, ஆனால் அந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு என்ன இல்லை, எனக்கே உரிமை இல்லை. எவ்வளோ அவலமான நிலைமை இல்லை அப்படின்னா, தாயின் தகப்பனையும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொள்ளையடித்து இருக்கிறார்கள். ஏன் இந்த பிள்ளைங்களுக்காக அவங்க செலவு பண்ண பணங்கள், இவங்களுக்காக கொடுத்த நேரங்கள், இவங்களுக்காக அவர்கள் எடுத்த பிரயாசங்கள், ஒருவேளை அவங்க சுகபோகமாக வாழ்வதற்கு அவங்க எடுத்துலையே. என் பிள்ளைங்க போதும், எங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும்னு எல்லாத்தையும் பிள்ளைகளுக்காக கொடுத்து இன்னைக்கு அந்த பிள்ளைங்க தன் தாயின் தகப்பனை என்ன பண்ணார்கள், துரத்தி விட்டார்கள். யோசித்து பாருங்க, தாயும் தகப்பனையும் கொள்ளையடிக்கிற பிள்ளைகள் இல்லையா. ஸோ நம்மளை வளர்க்குறதுக்கு தான், நமக்கு தான் எல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். நாம் நம்ம பெற்றோருக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணோம், கொடுக்கணும். அவங்க செஞ்சதுக்கு மேலே நாம் செய்யணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கள ஒரு நாள் நம்ம கைவிடவே கூடாது. அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவர்களுக்கு வேண்டிய முதிர் வயது வரைக்கும் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை ஆதரிக்க வேண்டியது பிள்ளைகளாகிய நம்முடைய கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை பெற்றோரை மாத்திரம் இல்லை, உங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர்களை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒருவேளை உலக பிரகாரமாக நாம் வளர்றதுக்கு ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய பெற்றோரை பயன்படுத்துகிறது போல, கர்த்தர் நம்ம ஆவிக்குரிய ஆன்மீக ரீதியாய் வளருவதற்கு கர்த்தர் நம்முடைய பாஸ்டர்மார்களை, பாஸ்டர்மாவை கர்த்தர் நமக்கு பயன்படுத்துகிறார். அவங்க நமக்கு ஆவிக்குரிய பெற்றோர். நம்ம வளர்ந்து கொஞ்சம் நல்ல உத்தியோகத்தில் போனோடனே ஆண்டவருக்கு நன்றி இல்லாமல், ஊழியக்காரங்களுக்கு நன்றி இல்லாமல் நன்றி கெட்டவர்களாய் போய்விடக்கூடாது. இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் பார்ப்பாரு, இதுக்குள்ளேயே இவ்வளோ வாழா, அப்படியே கட் பண்ணி விட்டுருவார். அதனால் உன் சபைக்கு, உன்னை வளர்த்த ஆவிக்குரிய பெற்றோருக்கு, உன் உடன் பிறந்தோருக்கு, உன் உற்றார் உறவினருக்கு, உன் திருச்சபை குடும்பங்களுக்கு நீ எப்பொழுதும் நன்றி உள்ளவனாய் இருப்பாயானால் சோதரம், உன்னை ஒரு எஸ்தரை போல, உன்னை ஒரு மொர்தெகாயை போல, கர்த்தர் உன்னை ஒரு சாலமோனை போல கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தேவன் உங்களை உயர்த்துவார். உங்களை மிக மேன்மையாய் கர்த்தர் வைப்பார்.